بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வெல்கம் டு ஜோனி டு பேரடைஸ். இன்ஷால்லா இந்த வீடியோ தமிழ் பொருளோட குரான் ஓதணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குரானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்ட் பை பார்ட்டாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லா 15 அத்தியாயங்கள் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷால்லா இந்த வீடியோவில் அத்தியாயம் 16லேன்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் தமிழ் குரான் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அத்தியாயம் 16 சூரா நஹல். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் கட்டளை வந்து விட்டது, அதை பற்றி நீங்கள் அவசரப்படாதீர்கள். அவன் மிகவும் தூயவன், அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் மிக மேலானவன். அவன் தன் அடியார்களில் தான் நாடியவர் மீது தன் கட்டளையிலிருந்து நிச்சயமாக வணக்கத்திற்குரிய இறைவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை. ஆகையால் நீங்கள் எனக்கே அஞ்சுங்கள் என மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற வஹியை கொண்டு மலக்குகளை இறக்கி வைக்கிறான். அவன் வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டு படைத்துள்ளான். அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அவன் மிக்க மேலானவன். அவன் மனிதனை இந்திரிய துளியினால் படைத்தான். அப்படி இருந்தும் அவன் பகிரங்கமான தர்க்கம் செய்பவனாக இருக்கிறான். கால்நடைகளையும் அவனே படைத்தான். அவற்றில் உங்களுக்கு கதகதப்புள்ள ஆடை அணிகளும் இன்னும் பல பலன்களும் இருக்கின்றன. அவற்றிலிருந்து நீங்கள் புசிக்கவும் செய்கிறீர்கள். அவற்றை நீங்கள் மாலை நேரத்தில் வீட்டுக்கு திரும்பி ஓட்டி வரும்போது, காலை நேரத்தில் மேய்ச்சலுக்காக அவிழ்த்து விடும்போது அவற்றில் உங்களுக்கு அழகு இருக்கிறது. மேலும் மிக்க கஷ்டத்துடன் அன்றி நீங்கள் சென்றடைய முடியாத ஊர்களுக்கு அவை உங்களுடைய சுமைகளை சுமந்து செல்கின்றன. நிச்சயமாக உங்களுடைய இறைவன் மிக இரக்கமுடையவன், அன்பு மிக்கவன். இன்னும் குதிரைகள், கோவேறு கழுதைகள் ஆகியவற்றை நீங்கள் ஏறி செல்வதற்காகவும் அலங்காரமாகவும் அவனே படைத்துள்ளான். இன்னும் நீங்கள் அறியாதவற்றையும் அவன் படைக்கிறான். இன்னும் நேர்வழி காட்டுதல் அல்லாஹ்வின் மீதே இருக்கிறது. அவன் அருளை அடைய முடியாது, அதில் கோணல் வழியும் உண்டு. மேலும் அவன் நாடினால் உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நேர்வழியில் செலுத்தி விடுவான். அவனே வானத்திலிருந்து நீரை பொழிய செய்கிறான். அதிலிருந்து உங்களுக்கு அருந்தும் நீரும் இருக்கிறது. அதிலிருந்து வளர்ந்த மரங்களும் உள்ளன. அதில் உங்கள் கால்நடைகளை நீங்கள் மேய்க்கிறீர்கள். அதனை கொண்டே விவசாய பயிர்களையும், ஜைத்தூன் மரத்தையும், பேரிச்ச மரங்களையும், திராட்சை கொடிகளையும், இன்னும் எல்லா வகை கனிகளிலிருந்தும் அவன் உங்களுக்காக விளைவிக்கின்றான். நிச்சயமாக இதில் சிந்திக்கும் கூட்டத்தாருக்கு தக்க அத்தாட்சி இருக்கிறது. இன்னும் அவனே இரவையும் பகலையும், சூரியனையும் சந்திரனையும் உங்கள் நலன்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துள்ளான். அவ்வாறே நட்சத்திரங்களும் அவன் கட்டளைப்படியே வசப்படுத்தப்பட்டுள்ளன. நிச்சயமாக இதிலும் விளங்கும் கூட்டத்தாருக்கு தக்க அத்தாட்சிகள் இருக்கின்றன. இன்னும் பூமியில் உங்களுக்காக அவன் படைத்திருப்பவை அதன் நிறங்கள் மாறுபட்டவைகளாக இருக்கின்றன. நிச்சயமாக இதில் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நன்றியுடன் படிப்பினை பெறும் கூட்டத்தாருக்கு அத்தாட்சி உள்ளது. இன்னும் கடலை, அதிலிருந்து மீன் போன்ற பசுமையான மாமிசத்தை புசிப்பதற்காகவும் நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணத்தை அதிலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தவும் அவன்தான் வசப்படுத்தி தந்தான். இன்னும் அதில் தண்ணீரை பிளந்து கொண்டு செல்லும் கப்பலை நீங்கள் காண்கிறீர்கள். பல்வேறு இடங்களுக்கு சென்று அவன் அருட்கொடையை நீங்கள் தேடவும் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டும் அதை இவ்வாறு வசப்படுத்தி கொடுத்தான். பூமியின் மீது அது உங்களை கொண்டு அசையாதிருப்பதற்காக அவன் உறுதியான மலைகளை அமைத்தான். இன்னும் நீங்கள் சரியான வழியை அறிந்து செல்வதற்காக அவன் ஆறுகளையும் பாதைகளையும் அமைத்தான். வழிகாட்டும் அடையாளங்களையும் வழிகாட்டுவதற்காக அவன் அமைத்துள்ளான். நட்சத்திரங்களை கொண்டும் பயணிகளாகி அவர்கள் வழிகளை அறிந்து கொள்கிறார்கள். அனைத்தையும் படைத்திருக்கின்றானே அவன். எதையுமே படைக்காத நீங்கள் வணங்குபவை போல் ஆவானா? நீங்கள் இதை ஏனும் சிந்திக்க வேண்டாமா? இன்னும் அல்லாஹ்வின் அருட்கொடையை நீங்கள் கணக்கிட்டால் அவற்றை வரையறை செய்து நீங்கள் எண்ணி முடியாது. அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக கருணையுடையவனாகவும் இருக்கின்றான். அன்றியும் அல்லாஹ் நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் நீங்கள் பகிரங்கப்படுத்துவதையும் அறிகிறான். அல்லாஹ்வை அன்றி எவர்களை அவர்கள் பிரார்த்திக்கிறார்களோ அவர்கள் எந்த பொருளையும் படைக்க மாட்டார்கள். அவர்களும் படைக்கப்பட்டவர்களாவார்கள்.
அவர்கள் இறந்தவர்களே, உயிர் உள்ளவர்கள் அல்லர். மேலும் எப்பொழுது எழுப்பப்படுவார்கள் என்பதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள். உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன்தான். எனவே எவர்கள் மறுமையை நம்பவில்லையோ அவர்களுடைய நெஞ்சங்கள் இவ்வுண்மையை நிராகரிப்பவையாக இருக்கின்றன. மேலும் அவர்கள் ஆணவம் கொண்டு பெருமையடிப்பவர்களாக இருக்கிறார்கள். சந்தேகமின்றி அல்லாஹ் அவர்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அவர்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நிச்சயமாக அறிவான். ஆணவம் கொண்டு பெருமை அடிப்பவர்களை அவன் நிச்சயமாக நேசிப்பதில்லை. உங்களுடைய இறைவன் எதை இறக்கி வைத்தான் என்று குர்ஆனை குறிப்பிட்டு அவர்களிடம் கேட்கப்பட்டால் முன்னோர்களின் கட்டுக்கதைகள் என்று அவர்கள் பதில் கூறுகிறார்கள். மறுமை நாளில் அவர்கள் தங்கள் பாவ சுமைகளை முழுமையாக சுமக்கட்டும். மேலும் அறிவில்லாமல் இவர்கள் எவர்கள் வழி கெடுத்தார்களோ அவர்களுடைய பாவ சுமைகளையும் சுமக்கட்டும். அறிந்து கொள்ளுங்கள், இவர்கள் சுமப்பது மிகவும் கெட்டது. நிச்சயமாக இவர்களுக்கு முன்னர் இருந்தார்களே, அவர்களும் இவ்வாறே சூழ்ச்சி செய்தார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களுடைய கட்டடத்தை அடிப்படையோடு பெயர்த்து விட்டான். ஆகவே அவர்களுக்கு மேலே இருந்து முகடு அவர்கள் மீது விழுந்தது. அவர்கள் அறிந்து கொள்ள முடியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு வேதனையும் வந்தது. பின்னர் மறுமை நாளில் அவன் அவர்களை இழிவுபடுத்துவான். எவர்களை நீங்கள் எனக்கு இணையான தெய்வங்களாகி அவர்களை பற்றி நம்பிக்கையாளர்களிடம் தர்க்கம் செய்து கொண்டிருந்தீர்களோ அவர்கள் எங்கே என அவர்களிடம் கேட்பான். எவர்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டதோ அவர்கள் நிச்சயமாக இன்று இழிவும் வேதனையும் நிராகரிப்போரின் மீதுதான் என்று கூறுவார்கள். அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டவர்களாக இருக்கும் நிலையில் வானவர்கள் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள். அப்போது அவர்கள் நாங்கள் எந்த விதமான தீமையும் செய்யவில்லையே என்று கீழ்ப்படிந்தவர்களாக வானவர்களிடம் சமாதானம் கோருவார்கள். அவ்வாறில்லை, நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை நன்கு அறிந்தவன் என்று வானவர்கள் பதிலளிப்பார்கள். ஆகவே நீங்கள் நரகத்தின் வாயில்களில் புகுந்து அதில் என்றென்றும் தங்கி இருங்கள் என்று வானவர்கள் கூறுவார்கள். ஆணவம் கொண்டு பெருமையடித்து கொண்டிருந்த இவர்களின் தங்கும் இடம் மிகவும் கெட்டது. இறை அச்சமுடையவர்களிடம் உங்களுடைய இறைவன் எதை இறக்கி வைத்தான் என்று குர்ஆனை குறிப்பிட்டு கேட்கப்படும். அப்போது நன்மையையே அருளினான் என்று அவர்கள் பதில் கூறுவார்கள். எவர்கள் அழகான நன்மை புரிந்தார்களோ அவர்களுக்கு இவ்வுலகிலும் அழகான நன்மை உண்டு. இன்னும் மறுமை வீடானது அவர்களுக்கு மிக மேலானதாகவும் இருக்கும். இறை அச்சமுடையவர்களுடைய வீடு நிச்சயமாக நேர்த்தியானது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த வீடியோவில் அத்தியாயம் 16 30 வசனங்கள் வரைக்கும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதனை தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்பதற்கு நம்ம ஜோனி டு பேரடைஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.